எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தாங்க சஜய் ஆர்லஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அப்படியே சின்ன ஒரு மினி விளாக் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்த ஆர்லஃப். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீரகேரளம் அங்கே இருக்க ஆர்லஃப். எங்கன்னா தொண்டாமுத்தூர் வீரகேரளம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துக்கிட்ட இருக்கேன். ஸோ சும்மா வந்தால் எங்கே போகிறதுன்னு தெரியல, அதனால் மருதமலை ரோடு வழியாக வந்த ஆர்லஃப். அப்படி அதாவது இதுக்கும் அந்த சைடு ஒரு ரோடு இருக்குது. ஸோ அந்த வழியாக வந்தேன். வந்துட்டு இந்த வீரகேரளம் வழியாக வந்து அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு வீடியோ காட்டியிருப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோ என்னோடது செக் பண்ணி, ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது க்ரீன்லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் வச்சுட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு குளத்துலேருந்து முகர வழியாக தண்ணி வந்து அந்த குளத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரல. இப்போ நான் அந்த இடத்துக்கு வந்துட்டு வீடியோலாம் எடுக்கலிங்க, சும்மா வந்தேன். ஸோ தண்ணி வருதான்னு பார்த்தா தண்ணி எதுவும் வரல. ஏன்னா மழையெல்லாம் இல்லாதனால தண்ணி எதுவும் வரலைங்க. அப்படியே நின்றுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கார்ல. இன்றைக்கி மேகம் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் என்ன புதுசாக சொல்ல போகிறேன், மேகம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் யாராச்சும் குறுக்கால வந்தாங்கன்னா அவங்க ஏன் இப்படி வராங்கன்னு பேச போகிறேன். வேறு என்ன சொல்ல போகிறேன், வேறு கண்டென்ட் அதான் கிடைக்காமையே ஆர்லஃப் வரப்போகுது. வாங்க பார்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டுக்குருவில் தாங்க நம்ம vlog எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு அக்ரிகல் காலேஜ் இருக்குங்களா, அதோட சரௌண்டிங் இந்த இடம்லாம். இங்கெல்லாம் கரும்பு விளை வச்சுருக்காங்க. அதெல்லாம் இன்னும் முளைக்கிற ஸ்டேஜில் இருக்கார்ல. கொஞ்சம் பெருசாச்சுன்னா நல்லாயிருக்கும் போல். இது வந்துட்டு 2 குளங்க, இதுவும் அட்டாச்சு ரெண்டுமே. இதை கீழே பைப்பாட்டா போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட இந்த குளம் தான் ஆர்லஃப் பெரிய குளம். நம்ம கரெக்டாக அக்ரிகல் காலேஜோட வெட்லேண்டுக்கிட்ட வந்துட்டு ஆர்லஃப். அது வந்துட்டு நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க அங்கே. இருங்க கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன். ஏன்னா இந்த இடம் மரம்லாம் நிறையா இருக்கனால மறைச்சிருச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்களா நெல்லெல்லாம் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு சரியாக தெரியுது என்னன்னு கூட தெரியல. ஏன்னா நான் இந்த சைடு வந்து லாக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு அப்புறம் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துலையும் நெல் போடுவாங்க. அதாவது நெல் போகிற டைமெல்லாம் அது பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பச்சை பச்சையாக இருக்கும். பச்சையாக பசுமையாக இருக்கும். ஆனால் அதுவும் பச்சை கலர் தானே, பசுமையாக இருக்கார்ல, பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த குளத்து பேர்லாம் எனக்கு தெரியலைங்க. ஆனால் குளம் பார்க்க நல்லாயிருக்கு. ஆகாய தாமரையெல்லாம் நிறைய வந்திருக்கு. இதுவும் அப்பப்போ வந்து சுத்தம் பண்ணுவாங்க, மறுபடியும் வந்துடும். நல்லா இருக்குங்க. இது சிட்டி விட்டு கொஞ்சம் அவுட்டராக ஆமாம், சிட்டி விட்டு இது கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஏன்னா சிட்டி வந்துட்டு அந்த சைடு இருக்குது. ஸோ நம்ம இந்த வழியாக போனால் உக்கடம் போடலாம் ஆர்லஃப். நம்ம இப்படி போக வேண்டாம். உக்கடம் போயிட்டு vlog பண்ணுற மைண்ட் செட்டில் நான் இல்லை. வந்ததே சும்மா ஜாலிக்கு தான். அதனால் நம்ம ஜாலியாகவே திரும்பி நம்ம போயிடலாங்க. இப்போ இருக்கிற ஒரே ஆசை வந்துட்டு டிசம்பர் 31 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியே ஆனார்லாம். வேறு எதுவுமே இல்லை. ரீச் பண்ணிடுறேன் நான் நம்பிக்கையில் தாங்க நான் சுற்றிகிட்டே இருக்கேன். நம்பிக்கை அதானே எல்லாம். ரோடு ஃப்ரீயாக இருக்குது, அழுத்தி பிடிச்சா போயிடலாங்க. ஆனால் நான் அழுத்துகிற மைண்ட் செட்லேயும் இல்லை. நான் இன்றைக்கி எந்த மைண்ட் செட்லேயுமே இல்லைங்க. சரி சும்மா வரலாம், வீடியோ எடுக்கலாம், அது வீடியோ நல்லா வந்தால் ஓகே. அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இப்போ வரைக்கும் சுற்றிட்டு இருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா காட்டுறேன், பின்னாடி தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ அந்த சூரியன் வந்துட்டு நல்லா இருக்குங்க. நான் வரப்போ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ போகிறப்ப நான் இந்த வழியாக போயிட்டுருக்கேன், அதனால் ஷூட் பண்ண முடியல. எல்லாம் இருங்க பாட்டு கேட்டு அப்படியே வண்டி ஓட்டுவோம் ஜாலியாக. எனக்கு பாட்டு கேட்டிருக்க வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்காதுல்ல.
ஏதோ ஒரு பாட்டு ப்ளே ஆகட்டும். எங்கே பாட்டு எதுவுமே ப்ளே ஆகலை. சவுண்டு கம்மியாக வச்சுக்கலாம், ஏன்னா உள்ள மைக் இருக்குது, அதில் எக்கோ அடிக்கும். ஓகே லவ், நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம வர நேரம் சிக்னலும் போட்டாங்க. ஸோ இந்த சிக்னல் மறுபடியும் ரெட் சிக்னலாக மாறக்குள்ள நமக்கு போயிடலாங்க. இந்த சிக்னல் அந்த ரெட் சிக்னல் வரக்குள்ளே சேஸ் பண்ணிட்டு போகிற சந்தோஷமே அது வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தருங்க. நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்டு போயிடலாம். வந்தாச்சு. சார் நான் சொன்ன அந்த 2 செகண்டுக்குள்ளே வந்தாச்சு. இன்னைக்குன்னு பார்த்து இந்த ரோடு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. நான் சொல்லியிருக்கல ஆரில், நான் எப்போ வீடியோ எடுக்க வந்தாலும் அந்த டைம் பார்த்து ரோடு டிராஃபிக்காக இருக்கும், ஹைவே டிராஃபிக்காக இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தாண்டி அப்லோட் பண்ணாதான் நம்ம ஜெயிச்சதுக்கு சமம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சோலோ வ்ளாக் தான் எடுத்துகிட்ருக்கேன். அதாவது பில்லியன் யாரும் இல்லை, கூட யாரையும் வச்சு நான் ரைட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் நான் எடுக்கிற எல்லா வீடியோவுமே இந்த ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு இந்த மோட்டோ வ்ளாக் மட்டும்தான். வேறு வண்டி முன்னாடி போட்டு நீ கேமராவில் ஷூட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ஆளு இப்போ யாரும் இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் அதாவது எதிர்காலத்தில் இது நம்ம கொலாப் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது வேறு யாராச்சும் கூட கொலாப் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சோலோ ரைட் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பில்லியன் உட்கார வைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. உட்காந்தானுங்கன்னா ஏதோ ஒன்று நோண்டிகிட்டே இருப்பான் நம்மளைய அப்படின்னு சொல்லுங்க. ஸோ பில்லியன் உட்கார வச்சுட்டு போகிறதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் பில்லியனுக்கு யாரை உட்கார வச்சுட்டு போகிறாங்கிறதா பிரச்சனை. ஏன்னா என் கூட வரவனுக்கு எல்லாருமே கொஞ்சம் வால்தனமான பசங்க. ஏதோ ஒன்று பாட்டு பாடுவானுங்க, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கப்ப நம்ம மைண்டை மாற்றி விட்டுருவானுங்க. இல்லைங்கன்னா ஏதோ நான் அரட்டை அடிப்பானுங்க, ரவுஸ் கொடுப்பானுங்க, அவனுங்க கூட சேர்ந்து நம்ம மைண்டும் மாறிடும். இப்போ ஏன்னா அவனுக்கு கூட போகிறதாங்க ஜாலியாக இருக்கும். பசங்க இல்லாமல் வெளியே போகிறதுக்கு ஜாலியாகவே இருக்காது. அவனுக்கு கூட தான் போகணும், நீட்டாக இருக்கும். ஒன்றா நம்ம அவனை கிண்டல் பண்ணுவோம், இல்லைன்னா அவனுங்க நம்மளை கிண்டல் பண்ணுவானுங்க. அதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலம். காலேஜ் படிக்கிறப்ப அது எல்லாமே இருந்துச்சுங்க. காலேஜ் முடித்தேன், இந்த கேபிள் ஒயரை கட் பண்ண பார்த்தீங்களா, டப்புன்னு அந்த மாதிரி எல்லாமே கட் ஆயிடுச்சு. எல்லாம் நன்மைக்கே, அவ்வளோதாங்க. ஒரே வாதில் முடிச்சிடணும். அது எந்த விஷயமா இருந்தால் ரொம்ப போட்டு மண்டையில் போட்டு ஓட்டிகிட்டே இருந்தோம்னா டேப் ரெக்கார்டு வேஸ்ட் ஆயிரும். அதனால் வேணுங்கிறப்ப மட்டும் ப்ளே பண்ணால் போதும். அதெல்லாம் நம்மளும் தேவையில்லாமல் எல்லாத்தையும் போட்டு மைண்டில் ஏற்றிட்டு இருக்கக்கூடாது. கூடி சீக்கிரம் நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ரீச் பண்ணுற வரைக்கும் தான் கஷ்டம். ரீச் பண்ணிட்டோம்னா நம்மளாம் வேறு லெவல் தான். எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலைன்னா, நான் போடுற வீடியோ கண்டென்ட் சரியில்லையா, இல்லை நான் பேசுகிற விதம் சரியில்லையா, இல்லைன்னா என் வீடியோ யாருக்குமே ரீச் ஆக மாட்டேங்குதா, இது 3 டவுட் தான் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. ஏன்னா ரீல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்ல வியூஸ் போகுதுங்க யாரில், சரிங்களா. எனக்கு இந்த 3 தான் ஒரு இது. வீடியோ கூட இன்றைக்கி அப்லோட் பண்ணேன்னா ஒரு 2 நாள் 3 நாளுங்கிறப்போ ஒரு ஆவரேஜ் ஆன அளவுக்கு வியூஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். ஆனால் சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டதுமே எல்லாத்துக்குமே சஜஷன் போகும் இல்லையா. இப்போது 100% எல்லாத்துலேயுமே யூடியூப் இருக்குன்னா கம்பல்சரி ஒரு 60 to 40 மெம்பர்ஸ்னாச்சு பர்சன்டேஜ், அதாவது பர்சன்டேஜ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், 40 இல்லை 60% மக்களுக்கு கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் போகுங்க. ஸோ நம்ம சேனல் போகுதா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பார்த்திங்கன்னா நம்ம பாலத்து மேலே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்க்குற வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அந்த மேகம். ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ரெயின் மட்டும் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குது வியூ. ஸோ இங்கேருந்து கீழே போயிட்டு 100 feet ரோடு பாலத்துக்கு மேலே ஏறிடலாங்க. ஏதோ எமர்ஜென்சி போல் தள்ளியே போய்க்கலாம்.
ஆம்புலன்ஸ் வரப்பெல்லாம் வழி ஒன்றுங்க. ஸோ ஓகே லஃப், இங்கிருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அண்டர் ஃபிட் ரோட்டை டச் பண்ணிடலாம் லஃப். ஸோ அங்கேருந்து அந்த ஒரு பெரிய பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே ஏறி போயிடலாம். நான் வந்துட்டு அந்த பெரிய பாலம் சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகமே வருது, அந்த லைட்டு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டணுன்ட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் அது காட்டவே முடியல. ஆனால் இன்னொரு நாள் எப்போச்சும் நான் கண்டிப்பாக காட்டுறேங்க. நல்லாயிருக்குங்க அந்த லைட்டோட டிஃப்ரென்ஸு. ஸோ இப்படி போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த சைடு போகிறோமா ரெட் கலரு, இப்படி வரப்போ எல்லோ கலரு, அது ரெண்டு. இது டிஸ்டர்ப் பண்ணாமல் போட்டு பரவாயில்லைங்க, ஹெல்ப் பண்ண வந்துட்டார். அவர் அந்த சைடு தான் போகிறாரு போல். சரி கொடுங்க நானே போட்டுறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டார். கீழே போடுறாங்க, ஒரு வெயிட் வச்சுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி, அவங்கள சொல்லி குத்தமில்லை, நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்டா எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மாறல. ஏன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு நாள் நாச்சும் அப்படி போட்டிருக்கோமா? எக்ஸாம்பிளுக்கு நான் கூட அப்படி போட்டதில்லை, ஏன்னா நமக்கு அது பழகிருச்சு, அதனால் நம்ம அப்படி போடுறதில்லை. ஆனால் அதுவே பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா கடைசி வரைக்கும் அந்த பழக்கம் அப்படியே தான் இருக்கும். ஒரு விஷயத்த பழகிற வரைக்கும் தான் அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கார்ல, பழகிட்டோம்னா அது எதாக இருந்தாலும் ஈஸி தான். ஆனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க இங்கேன்னு பார்த்து, அதுதான் ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. படம் கொஞ்சம் டிராஃபிக்லேருந்து ரிலீவே வந்தாச்சுங்க. ஓ, இந்த வழி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ஸோ அதனால தான் ரெண்டு சைடும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க போல். இந்த மாதிரி கேட் இருங்க, அங்கே முன்னாடி இருக்குது, நான் காட்டுறேன். அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஐயோ போலீஸ். பாலம் பார்த்ததுக்கப்புறம் தான் மனசே ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பாலத்து மேலே வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நம்ம பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் பாலத்தை பார்த்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். இருங்க, பாலத்து மேலே ஏறிக்கிட்டு வந்தாச்சுங்க. சரி, பழிச்சு பிடிச்சோன்னா ஸ்பீடாக போயிடலாம். அவன் கூடிய சீக்கிரம் நம்ம ரீச் பண்ணுற வரல. எனக்கு மைண்டில் ஃபுல்லாக எனக்கு அதுதாங்க ஓடிட்டுருக்கு, வேறு எதுவுமே இல்லை. நல்லா இருக்குல்ல மேகம்? அந்த மேகம் ஆரஞ்சு கலரில் இருக்குங்க, ஆரஞ்சு வித் ஒயிட்டு. ஏதோ சூப்பர் பைக் போலப்பா. இல்லை இருங்க, நம்ம சிட்டுக்குருவி பறக்க மாட்டேங்கிறானே. போயிடுச்சு. ஆர்லஃப் வியூ சூப்பராக இருக்குல்ல ஆர்லஃப்? நல்லா இருக்குங்க, அது அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. எனக்கு உண்மையாக இந்த மேகம் பிடிச்சது. அதே மாதிரி என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், மறுபடியும் ஆம்புலன்ஸா ஓரம் கட்டிக்கலாம். ஆம்புலன்ஸ் போட்டு வரலாம், அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி தயவு செஞ்சு ஆம்புலன்ஸ் போகிறப்ப வழி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆம்புலன்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது பின்னாடி வேகமாக போகாதீங்க. நமக்கு எந்த அவசரமும் இல்லை, நம்ம பொறுமையாகவே போய்க்கலாம். அவங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் ஒரு உயிரை காப்பாற்றுற நிலமையில் அவங்க போயிட்டுருப்பாங்க. அவங்க பின்னாடி நம்ம போயிட்டு நம்ம பின்னாடி இன்னும் ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனாலே ஆக்சிடெண்ட் வந்துட்டு நிறைய ஆகும். நமக்கு அந்த வேலையே வேண்டாம், நம்ம பொறுமையாக போயிட்டு நீட்டாக ட்ராவல் என்ஜாய் பண்ணுறோம். ஓகே ஆர்லஃப், நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டால் வேலை முடிஞ்சுங்க. ஸோ இனி பார்த்துட்டிங்கன்னா லாங் ரைட் போகலாம் சார், நானும் யோசிச்சு தான் இருக்கேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் கோயம்புத்தூரில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இடம் இருக்குங்க, அது நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு லாங்காக எங்கேயாச்சும் போகணும், அதான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் இருக்கேன். ஏன்னா லாங்காக போகிறதுனா ஒரு கிளைமேட் சீசனில் போகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மழையும் வர மாட்டேங்குது, மழை வந்தால் கூட ஊட்டி ஏறலாம். ஸோ மழையே வர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் கல்லாறு வரைக்கும்னாச்சும் போகணுங்க ஒரு நாள். அதாவது ஊட்டி கீழே தான் ஃபஸ்ட்டு பெண்டுன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு பெண்டோ செகண்ட் பெண்டோ. ஸோ ஓகே லவ்,
இதோட vlog-ஐ முடிச்சுக்கிறேங்க. ஸோ மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் படிச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஓகே, பாய்ங்க.